ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏனே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான செகண்ட் வீக் டே 2 ஓட் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு ஆல்ரெடி பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் இந்த வருஷம் கண்டிப்பாக வந்துட்டு அந்த 1,00,000 கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுடைய ஆதரவு இருந்தால் அந்த லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான காரசாரமான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை டாஸ்க் வந்துருச்சு. ஸோ 2 ப்ரொமோ பார்க்கும்போது நம்மளுக்கு ஜாலியாக இருக்குது. எப்படா வந்துட்டு லைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. இன்னும் ஆனால் லைவில் வரல. இதில் அதுங்களும் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கும் சபருக்கும் முட்டிக்கிட்ட ஒரு விஷயங்கள் பார்க்கப்படுது. அதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ எல்லாம் பழைய ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுறாங்களோ. சபரியும் விஜய் பார்வதியும் அங்கே போங்க, முத்துக்குமரனும் ஜாக்லினும் ஓஹோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அசீம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஆக்ரோஷமாக ஒரு சில விஷயங்கள் பிரவீன்ராஜ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஓவியா பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் மறந்து போயிடுச்சு, அந்த மாதிரி வியானா பண்ணுற மாதிரி இருக்குது. என்னையா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தோணுதா அப்படின்றத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் காலையில் பிக் பாஸ் ரொம்ப நொந்து போய் டென்ஷன் ஆகி அந்த மைக்குக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க அப்படின்னு துஷாரை கேட்டதாக இருந்துச்சு. சரி, ஏன்னா அந்த பவுச்சில் போய் கிளிப்பை குத்துறாங்க, ஏதோ வந்துட்டு சுருக்கு போய் சுருக்கு போய் எடுத்து இடுப்பில் சொருகிற மாதிரி சொருகிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நிறைய ரிப்பேர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சீசன் 9 எப்படி இருக்குது? இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட திவாகர் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 34,915 ஓட்டு வாங்கி சும்மா மாதம் தெருக்கு விட்றாப்பில் ஃபஸ்ட்டு பிளேஸில். என்னையா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்குது அவரோட பர்ஃபார்மன்ஸும் சரி. நேற்று வந்துட்டு அந்த விஜய் பார்வதி அவங்க அப்படியே வெளியில் வந்து அப்படியே தனிமையாக உட்காந்துட்டு இருந்தாங்க. இவர் போயிட்டு சாப்பிட்றா அப்படின்னா பாருங்க, அதுவும் அவங்க சாப்பிட்ற வரைக்கும் அங்கேயே இருந்தார் பாருங்க, அழ வச்சார் பாருங்க, அங்கேயே எங்கேயோ போயிட்டார். காலையில் ஒரு ஆக்டிங் ஸ்கிரிப்ட் பண்ணார், அட்டா வேற மாதிரி வெறுத்தனமாக இருந்துச்சு. அதாவது நடிக்க தெரியும் அப்படின்னு சொன்னவங்களாம் வந்துட்டு மூக்கு மேலே வரல வைக்கிற மாதிரி நடிப்பு அரக்கன் பண்ண விஷயங்கள் தான் அங்கே வந்து ஹைலைட் வேறு லெவலில் இருந்துச்சு. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சபரி வந்துட்டாப்பில். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 34,466 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 22.82. சபரி நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியால், அது மாற்றுக்கிறதே கிடையாது. பட் திவாகருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து சபரியால் பண்ண முடியாது. சபரி பண்ணுறது திவாகர் ட்ரை பண்ண முடியும், ஆனால் திவாகர் மாதிரி இருக்கிறதுக்கு சபரியால் ட்ரை பண்ண முடியுமா கேட்டால் முடியவே முடியாது. சத்தியமாக யாராலையும் முடியாது. ஏன்னா அவர் ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு, சபரி வந்து நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சபரி ஒரு டஃப்பான பிளேயர் தான். இந்த ப்ரொமோ பார்க்கும்போது தெரியுது. கூட இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் நாக் அவுட் பண்ணுற விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி அவருடைய விளக்கங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு சில இடங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது, ஜவ்வு மிட்டாய் மாதிரி. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த 1 நிமிஷத்தையும் கம்மி பண்ணிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு செகண்டாக கூட மாற்றிக்கலான்றீங்களா? அந்த மாதிரில 1 நிமிஷம் சார் சொல்லும்போது பாதி இது போயிடுது. ஸோ அதை மாற்றிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு டஃப்பான ஒரு கண்டஸ்டன்ட். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்காரு. இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 16,154 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.69. ஸோ கமருதீன் டஃப்பான பிளேயர் தான், அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் வந்துட்டு போன வாரம் இந்த மாதிரி வந்து இந்த வாரம் இல்லை. சரிங்களா? அது ஒரு நல்ல முன்னேற்றம். அதேமாதிரி திவாகர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டார். அதுக்கப்புறம் ஏதாவது வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஒரு கிசு வந்திருக்கு. இன்னொன்னா ஆர்ஆர் கிட்ட போய்ட்டு கமருதீன் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்ககிட்ட நான் மனசு விட்டு பேசுகிற மாதிரி நான் இந்த லைஃப்லேயே பண்ணது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் சொன்னவொடனே ஆர்ஆருக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ அவன் என்னை லவ் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. கமருதீன், ஏன் உங்களுக்கு இந்த வேலை? உங்களை நம்ப வெளியில் வந்து கோடி ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு, அதனால் கொஞ்சம் கேமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னா அவர் அதில் தாங்க நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாரு. ரைட். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கமருதி வந்து அரோராக்காக தான் என்ன நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. கமருதி வந்து அரோராக்காக தான் வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ்லேருந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்கே போனதாக வந்துட்டு அரோரா சொல்கிறாங்க. என்னடா இது? 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 15,659 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 10.37. இப்போதைக்கு கண்டென்ட் குட் டவுன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஃபுல்லாக திவாகர், இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறது நம்ம விஜய் பார்வதி மட்டும்தான். நிறைய பேர் வந்து இவங்க பேசுகிறது இரிட்டேட்டாக இருக்குது. நானும் சொன்னேன் நேற்று, இரிட்டேட்டாக இருக்குது, காது வலிக்குதுன்னு. வேறு வழி இப்போதைக்கு அவங்க அதுவும் பேசல வச்சுக்கோங்க. இந்த பிக் பாஸ் எப்படித்தமாக இருக்கும், மௌன ராகம் இப்படி தான் போகும். என்ன அது? மற்றவங்களாம் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பிக் பாஸ் வீடு இழுத்து மூட வேண்டிதான். என்ன அது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் பார்வதி பயங்கரமாக பாம்பு பக்கிரி. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இவங்களுக்கு பாம்பு பக்கிரின்னு. ஏன்னா எங்கெங்கே எப்பப்போ வெடிப்பாங்கன்னு தெரியாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஆட்டிடியூட் அப்படி ஒரு மாதிரி நெக்லாம் பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 14,085 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.32 இருக்குது. ரம்யா இப்போ இவங்க வந்துட்டு நம்ம நம்பிட முடியாது.
இவங்க வந்து கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர்னு அந்த நேரத்தில் வெடிப்பாங்க. ஐயோ இவங்க டெரரான ஆளாக இருப்பாங்க பார்த்தா அந்த நேரம் ரொம்ப சாதுவாக இருப்பாங்க. நேற்று திடீர்னு காலையில் பார்த்தீங்கன்னா மயக்கம் போடுவோன்ட்டாங்க. நம்மளுக்கு ஒரு டவுட், அது வந்து நம்ம எதுவும் டவுட் பட தேவையில்லை, உண்மையிலே விழுந்திருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அப்புறமா தான் தோணுச்சு இந்த மாதிரி கூட இதுக்கு முன்னாடி நடந்திருக்கேன்னு. பார்த்தா நாமினேஷன் டைமில் ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் யாராவது ஒருத்தவங்க பண்ணுவாங்க, ஓ அந்த ஃபாலோ இதை இவங்க பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்துட்டு அவங்க கொஞ்சம் பாவமாக நான் ரொம்ப கடன் அந்த கடன் மட்டும் சொல்லணும். நேற்று வந்து இதை சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து கடன் இருக்குது, நான் இந்த 3 வாரம் இருந்தால் தான் அந்த கடன் அடைக்க முடியும்னு சொன்னாங்கன்ட்டு. ஒருத்தங்க உடனே கீழே போகிறாங்க, ஏங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம், நான் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பளம்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு இடத்துல சொன்னாங்க. அவங்களுக்கா இந்த கடன் அவங்களுக்கு கிட்டத்தட்ட மாதத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்களே அப்படின்றாங்க. என்ன அது 2 லட்சம் 3 லட்சமா, நான் அதை கண்ணால் கூட பார்த்தது இல்லைங்க, கையால் தொட்டது கூட கிடையாதுங்கன்னு சொல்லிட்டு கதற மாதிரி இருக்குது. எனக்குலாம் அப்படி தான் இருக்குது, உங்கள் நிலைமை எப்படின்னு தெரியாது எனக்கு. பட் என்ன பண்ணுறது, ஆண்டவன் வந்துட்டு ஒரு சில பேருக்கு இப்படி தான் அளந்து வச்சிருக்கான்ல. சரி, 6வது பேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க, இல்லை அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 10,625 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.03. ஸோ அரோரா லவ் கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட இருந்து நிறைய பேர்கிட்ட இது இருக்குது. பட் ஃபஸ்ட்டு வாரம் பார்த்தீங்கன்னா துஷார் கூட வந்துட்டு ரொம்ப இதுவாக இருந்தாங்க. அதை வச்சு நிறைய பேர் வந்து ரீல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, அவங்க கையை பிடிச்சி விரலை பிடிச்சி அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்களை கட்டி பிடிச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க, நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா துஷார்கிட்டயே போய்ட்டு அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, கமருதீன் என்ன லவ் பண்ணான்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அவனை ஒரு ஃப்ரெண்டாக தான் பிடிக்கும், ஆனால் வந்து என்னால் இதை ஏற்றுக்கவும் முடியாது, ஏன்னா இந்த வருஷத்தோடு நான் இந்த இந்தியா விட்டுட்டே வந்துட்டு நான் இது போலாருக்கு போயிடுவேன், ஏன்னா நான் அங்கே போய் படிக்க போகிறேன் அப்படின்றாங்க. என்னையா நடக்குது ஒன்றுமே புரிய மாட்டேதேப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ரைட்டு, ஆனால் வந்துட்டு இவங்க ஏதாவது ஒரு இதில் ஸ்டாண்டர்டாக ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும், நிறைய பேர் அதை ஆசையாக எதிர்பார்க்குறாங்க. பட் அவங்க வந்துட்டு வாரம் ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க, பார்க்கலாம் இது எங்கே போய் ஸ்டாண்டர்டாக வந்து முடிய போகுது அப்படின்ட்டு. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெமி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 8,527 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.65. இன்றைக்கி சூப்பரான ஒரு பொம்மை டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹல்க்கு பாகுபலி மாதிரி ஓடுறாங்க, யாராவது பார்த்தா நம்ம கெமி. அதுக்கு தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கெம்மிலாம் வந்துட்டு நல்ல ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் பண்ணுற மாதிரி ஒரு ஆள், அதனால் கண்டிப்பாக இவங்க இருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஓரளவுக்கு ஓட்டு வந்துட்டு ரொம்ப கவலைக்கிடமாக இருந்த இவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ மேலே வந்துட்டாங்க. 7வது பிளேஸில் ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க கொஞ்சம் டேஞ்சர் பொசிஷன். பட் எனக்கு தெரிஞ்ச கெம்மியை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹாட் ஸ்டாரில் வேறு இவங்களோட நடித்த ஒரு சீரியல் வேறு ஓடிட்டுருக்கு, அந்த டைமில் விட்டுருவாங்களா. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அப்சரா வந்துட்டாங்க, இப்போ தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 8,339 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.52. நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆசை இருந்துச்சு இந்த சீசன் 9ல் அப்சரா வந்துட்டு ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணணும், லைக் ஷிவின் மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதை வந்து நிராசையாக வந்துட்டு அப்சரா ஏமாற்றிட்டாங்க, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எதுவுமே இல்லை அவங்க கிட்ட பர்ஃபார்மன்ஸ். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் 20 பேரில் 2 பேர் வெளியே போயிட்டாங்க, மீதி 18 பேரை பற்றி, அதாவது 17 பேரை பற்றி சொல்லிடலாம். அப்சரா பற்றி என்ன சொல்கிறதுனா யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, என்னென்னா அவங்களுடைய அந்த கதை ஸ்டோரி, அதுக்காக மட்டும் எல்லோரும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டாங்க. அதை வந்துட்டு எஃப்ஜே ஒரு இடத்துல சொன்னார்னு நினைக்கிறேன். மற்றபடி எதுவுமே இல்லாமல் இருக்காங்க, அவங்களும் முயற்சி எடுக்க மாட்டாங்க, அது கொஞ்சம் வருத்தமும் இருக்குது. பார்க்கலாம் இந்த பொம்மை டாஸ்கில் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இவங்கக்கிட்ட இனிமேல் எதிர்பார்க்கறதுக்கு இவங்க இந்த பிக் பாஸை விட்டு போகிறது நல்லதுன்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 8,278 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.48. ஸோ எஃப்ஜே ஒரு ஷார்ட் டெம்பர் மாதிரி வந்துட்டு அடுத்த நிக்சனாக வந்து வளம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் வச்சிருக்காருன்னு தெரியல. அதே மாதிரி அடுத்த பூர்ணிமா வரணும்னு சொல்லிட்டு ஆதரி நினச்சிருக்காங்கன்னு தெரியல. எப்பயுமே ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிட்டே இருக்காங்க. நேற்று கூட ஒரு கம்ப்ளைண்ட் கமெண்ட்ஸில் போட்டாங்க, என்னடான்னு உள்ளே போய் பார்த்தா நைட்டு ஃபுல்லாக 2 பேரும் வந்துட்டு தூங்காமல் வந்துட்டு ஒரே இடத்துல படுத்துக்கிட்டு ஒரே அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க போல இருக்குது. ஏன்னாங்க இப்படி பண்ணால் எப்படிங்க அப்படின்றாங்க. அது அவங்களுடைய பர்சனல், நம்ம அதுக்கெலாம் வந்து தலையிட முடியாது, சரிங்களா. அது மாதிரி அவங்க ஒரு தனியாக ஒரு லவ் ட்ராக் வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டில் கண்டென்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களான்றது நம்மளுக்கு தெரியாது. பட் கான்சன்ட்ரேஷன், இப்போ நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதிரியை வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். போன வாரம் ஃபுல்லாக ஆதிரி தான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த வாரம் ஆதிரியை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. காரணம் எஃப்ஜே கூட சேர்ந்து அவங்க லவ் கண்டென்ட்டில் போயிட்டாங்க. இப்போ அது ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவங்க நல்ல போல்டாக பேசினாங்க. எஃப்ஜே பக்கம் எப்போ சாஞ்சாங்களோ அப்போத்துலேருந்து போல்டெல்லாம் மறைஞ்சிருச்சு. எஃப்ஜே என்கிட்ட பேச மாட்டான், யாராவது ஒன்று சொல்லுங்கள், இப்படி போயிட்டாங்க. எப்படி இருக்க வேண்டிங்க எப்படி ஆகிட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் கஷ்டமாக இருக்குது. எஃப்ஜேவும் வந்துட்டு நேற்று ஒரு செம்மையான ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு வியானாவை பார்த்து. அது ரொம்ப பெரிய கண்டிக்கத்தக்க விஷயம். அதுக்காவது நம்ம விஜய் சேதுபதி குரல் கொடுப்பாரா அப்படின்னு நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த எஃப்ஜே உங்களுக்கு பிடிக்குமான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கு வாசல் படியில் லாஸ்ட்டாக நிற்கிறது நம்ம எஃப்ஜேவும், அதுக்கு மேலே இருக்கிற அப்சரம், கொஞ்சம் மேலே வந்துட்டு கம்பியை பூச்சி நிற்கிறது நம்ம கெமி. ஸோ
நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியேறணும்? இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,51,048 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.